ஏன் ப்ரோ இவ்வளவு தற்குறியா இருக்க, உனக்கு ஒரு டயர் கூட பார்த்து வாங்க தெரியாதா, உனக்கு பைக் ஓட்டவே தகுதி கிடையாது. இந்த வீடியோட இன்டென்ஷனே நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுன்றது தான். வண்டி அங்க இருந்து ஆப்போசிட்ல தள்ளிட்டு போகும்போது ஒரு கடை இருந்தது. மொத்த டயருமே கழட்டி பிரிச்சுட்டாங்க. வெறும் ரிம்மு மட்டும் தான் தனியா கிடக்கு. டயர் போயிடுச்சு, டியூபு கிழிஞ்சிருச்சு. ப்ராப்ளம் வந்து வெளியே வரதான் யோசிப்பாங்க தவிர இந்த இடத்துல கிரிட்டிக்கா உட்காந்துட்டு டயர் என்ன வருது அதெல்லாம் போயிட்டு அங்க கேட்டுட்டு இருக்க முடியாது. என்ன ஏமாத்தனவன யாருமே எதுவுமே சொல்லல. ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. அது எப்படி ஒருத்தர் நீ ஏமாத்தலான்ற எண்ணம் உனக்கு ஃபர்ஸ்ட் வருது? பைக் ஓட்டுற எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. சில்லறத்தனமான கமெண்ட் தயவு செஞ்சு போடாதீங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என் பைக் டயரை பற்றி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஏன் ப்ரோ இவ்வளோ தற்குறியாக இருக்க, உனக்கு ஒரு டயர் கூட பார்த்து வாங்க தெரியாதா, உனக்கு பைக் ஓட்டவே தகுதி கிடையாது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன் நம்ம அப்புறமா வருவோம். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு நான் தெளிவாக சொன்னாதான் நான் ஏன் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், எனக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். இது நடந்தது ஏப்ரல் 28 அன்றைக்கி சண்டே. நானும் என் ஃப்ரெண்டு ஏஜாஸும் வந்து அவன் ஹெட்ஃபோனை ரெடி பண்ணுறதுக்காக டி நகரில் இருக்கிற OnePlus ஷோரூம் போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் கிண்டி தாண்டின உடனே கரெக்டாக ஐடிசி கிராண்ட் சோலா கிட்ட வந்து வண்டி வந்து பஞ்சர் ஆச்சு. ஆஷிக் பாய் சோதனை தூக்கி போடு, சாதனை நோக்கு. நாங்கள் அங்கேயே டயர் பஞ்சர் ஆனவனே இறங்கி டியூப் நாபெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுட்டு நானே ஏஜாஸும் வண்டியை தள்ளிக்கிட்டே எங்கே பஞ்சர் கடை இருக்குன்னு ஒரு இடமா கேட்டுக்கிட்டே நகர்ந்து சின்னமலை மெட்ரோ கிட்ட வரைக்கும் வந்தோம். அங்கே தான் ஒருத்தவங்க சொன்னாங்க ஆப்போசிட்டில் வந்து கடைங்க இருக்குது, நீங்கள் போய் கேட்டு பாருங்கன்னாங்க. ஸோ வண்டி அங்கேருந்து ஆப்போசிட்டில் தள்ளிட்டு போகும்போது ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் நாங்கள் போய் வண்டியை விட்டோம். பஞ்சருன்னு சொன்னோடனே அவங்க டக்குன்னு டயரை கலட்டினாங்க. நாபம் அவங்க கழட்டும் போதே டியூப் பிஞ்சு தான் வந்தது. ஸோ அந்த டியூப் பிஞ்சிருச்சு, வேறு டியூப் தான் போட்டாகணும். ஏன்னா அதில் மவுத் வந்து தனியாக பிஞ்சிட்டு வந்துருச்சு. பட் டயரும் ரொம்ப தேஞ்சிருந்துச்சு. அதான் அதில் ப்ராப்ளமே. திரும்பி பஞ்சர் ஆகிற காரணமே அந்த டயர் வந்து ரொம்ப தேஞ்சிருச்சு. ஸோ தட் மாத்துறதா இருந்தால் டயரும் டியூபும் சேர்த்து தான் மாற்றணும். அந்த கடைக்காரனும் அதான் எங்களுக்கு சொன்னான், நீங்கள் வந்து டயரையும் டியூபையும் சேர்த்தே மாற்றிருங்க, அதுதான் வந்து அடுத்த வாட்டி பஞ்சர் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இப்போதைக்கு எனக்கு ஒரு டியூப் மட்டும் போட்டு கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு இல்லை நான் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலேங்க நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை டியூப் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் போகிற வழியே பஞ்சர் ஆகிடும், நீங்கள் கண்டிப்பாக இதை மாற்றிருங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணாரு. ஸோ எனக்கும் அது வந்து டயர் எப்பயும் மாற்ற தான் போகிறோம், அது நம்ம வீட்டுக்கிட்ட போய் மாற்றினா இங்கே மாற்றினா என்ன, சரி இங்கே மாற்றிடலான்னும் போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் டியூப் போகிறதுக்கு பதிலாக டியூப்லெஸ் வாங்கி போட்டுருங்க, ஸோ தட் உங்களுக்கு பஞ்சர் ஆனாலும் இஷ்யூ இருக்காது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொன்னார். எனக்கு அது வேலிடாக தான் பட்டுச்சு. ஏன்னா நான் ஒரு வாட்டியும் இந்த இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணிருந்தேன். முன்னாடியே தெரியும், நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அதுலேயே அந்த அண்ணா அதான் சொன்னார், உன் டயர் ரொம்ப தேஞ்சிருக்குப்பா, நீ டயர் அடுத்ததில் மாற்றி தான் ஆகணும், அதுக்கு நீங்கள் டியூப்லெஸ் போட்டலான்ற மாதிரி ஒரு இது நடந்தது. நான் எனக்கு டியூப்லெஸ்னா ஓகே தான், ஏன்னா நான் அதை கலட்ட தேவையில்லை, இன்கேஸ் பஞ்சர் ஆனால் கூட அது நம்ம ஈஸியாக பஞ்சர் பண்ணிட்டு போயிடலான்றனால ஓகே டியூப்லெஸ்ன்னு சொன்னேன். பட் அங்கே தான் என்ன ஆச்சுன்னா, டியூப்லெஸ் எவ்வளோ கேட்கும்போது 2800 ஆகும்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்கும்போது சுற்றி எங்கேயுமே கடை இல்லை. ஏன்னா அதுக்கு எனக்கு சண்டேங்கிறனால ஒரு கடையும் அங்கே இல்லை. எங்களால் வேற வழியும் இல்லை. ஏன்னா அந்த மொத்த டயருமே கழட்டி பிரிச்சுட்டாங்க. வெறும் ரிம்மு மட்டும் தான் தனியாக கிடக்கு. டயர் போயிடுச்சு, டியூபு கிழிஞ்சிருச்சு. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்படியும் கேட்கலாம், நீங்கள் வந்து பஞ்சர் போடாமல் நீங்கள் வந்திருக்கலாம்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நான் நின்னது வந்து சைதாப்பேட்டை, ஓகேவா, என் வீடு வந்து தாம்பரம். இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கடக்க முடியும்? இதுதான் பிரச்சனைன்னு தெரியுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் அங்கேருந்து கிளம்புறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். நாங்கள் டயரை மாட்டிட்டு வீட்டுக்கு போனால் போதுன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த நிலமையில எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவன் கேட்ட ரேட்டை கொடுத்துட்டு அந்த டயரை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம். இதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் தான் என்ன பண்ணியிருப்பீங்க? வேற வழியே கிடையாது, அதுதான் நம்ம பண்ணி ஆகணும். இப்போ எனக்கு வந்து நாலேஜ் இல்லைங்க, அதை பற்றி நான் அறிவு கிடையாதுன்னே வச்சுக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் அந்த ப்ராப்ளம் வந்து வெளியே வரதான் யோசிப்பாங்களே தவிர இந்த இடத்துல கிரிட்டிக்காக உட்காந்துட்டு டயர் என்ன வருது அதெல்லாம் போயிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போடான்ட்டு நான் அவன்கிட்ட வண்டியை தட்டு இன்னொரு கடைக்கு போயிருப்பேன். ஆப்ஷனே இல்லைங்க, வேற எங்கேயும் போகவும் முடியாது, அவன்கிட்ட தான் மாற்றி ஆகணும். மாற்றாம வீட்டுக்கு வர முடியாது. வீடு சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருந்ததுன்னா நடந்தே கூட தள்ளிட்டே கூட வந்துடலாம். சைதாப்பேட்டிலேருந்து தாம்பரத்துக்கு எப்படி தள்ளிட்டு வர முடியும்? வேற வழியே இல்லாம தான் அங்க நின்று அவன் சொல்ற ரேட்டுக்கு அதை மாத்திட்டு வந்தோம். இது வந்து ஏப்ரல் 28 நடந்தது. இப்போ வந்து ஆகஸ்ட் 29 இன்னைக்கு நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது. இப்போ ஏன் இதை பத்தி நான் பேசுறேன்னா, எனக்கு இதை பத்தி நான் நாலேஜே இப்பதான் தெரியுது. ஏன் அப்படின்னா, மறுபடியும் காத்து வந்து இறங்கிட்டே இருக்கு. சரி ஒருவேளை திரும்பி பஞ்சர் தான் போல, நான் ஒரு பஞ்சர் கடைக்கு போறேன். அங்க போகும்போது அவங்க அதுல ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லா பாக்குறாங்க, டயர் நல்லா தான் இருக்கு, பஞ்சர் ஆகல. டயரே வந்து தப்பான டயரு. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர டயரை பேக்ல போட்டிருக்காங்க, அதுவும் உல்டாவா இருக்கு. அந்த ஆரோ மார்க் நான் அந்த வீடியோல காமிச்சிருப்பேன். அந்த ஆரோ மார்க் வந்து ஃப்ரண்ட்டை நோக்கி இருக்கணும், அது பேக் நோக்கி இருக்கு. அதனால காத்து வந்து ரிம் வழியா லீக் ஆயிட்டு இருக்கு. இதுதான் ஒரு இஷ்யூ. பஞ்சர்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவன் ஒரு 20 ரூபா வாங்கிட்டு விட்டான்.
வெறும் அந்த காத்தடி செக் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு மட்டும். அதை மாத்தினதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த 2800 கொடுத்தது கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் அவன் ஒழுங்கா மாட்டலங்க தான் என்னோட கோவமே. அந்த 2800 நான் கொடுத்தும் இப்போ எனக்கு அது வேஸ்ட் தான்ற மாதிரி ஆனனால தான் அந்த வீடியோவே நான் பதிவு பண்ணேன். இல்லைனா இந்த இஷ்யூ நான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரிலாம் ஆச்சுங்க 2800 வாங்கிட்டேன்னு அப்பயே சொல்லியிருப்பேன். ஒன்றும் இல்லை, நம்ம எங்கன்னா காட்டுக்குள்ளே மாட்டி பஞ்சர் ஆச்சுன்னா அவன் 500 கேட்டாலும் நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா அது சூழ்நிலை, நம்ம அந்த இடத்துல அப்படி மாட்டி இருக்கோன்ற விஷயம். இந்த இடத்துல நான் அந்த மாதிரி தான் மாட்டி இருந்தேன். இப்போ நான் பஞ்சர்னு போய் நிற்கிற இடத்துல தான் அவன்கிட்ட சொல்கிறான், ப்ரோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு ப்ரோன்ட்டு. அப்போ தான் எனக்கு தோணுது, அட பாவி 4 மாசமா எனக்கு இந்த விஷயமே தெரியாமல் நான் அந்த வண்டியை ஓட்டிட்டு இருந்திருக்கேன். அப்போ தான் அது மேலே இருக்கிற எனக்கு வெறுப்பு இன்னும் அதிகமாச்சு. அந்த வீடியோ நான் உடனே எடுத்து போடுன்னு சொல்லிட்டு அந்த கடையில் பஞ்சர் கடையிலேருந்து வந்த உடனே அந்த வீடியோ எடுத்து நான் போட்டேன். இப்போ அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு வருவோம். ஒருத்தரும் கமெண்ட்ல வந்து என்னதான் பிளேம் பண்ணியிருந்தாங்களே தவிர என்னை ஏமாத்தினவன யாருமே எதுவுமே சொல்ல. ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. இந்த கான்செப்டே எனக்கு புரியல. அது எப்படி ஒருத்தர் நீ ஏமாத்தலான்ற எண்ணம் உனக்கு ஃபர்ஸ்ட் வருது? அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு எல்லா விஷயமும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்னோட தொழிலில் நான் என்ன பண்றேங்கிறதுல நான் நேர்மையாக இருந்தால் போதும். அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கும் அந்த நேர்மைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பிரச்சனையில வராங்கிறதுக்காக அவனை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க நினைக்கிற ஒருத்தருமே இப்படி ஏமாத்தணும்னு நினைக்கும் போது தான் என்ன மாதிரி ஆளுங்களாம் ஏமாந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த டயரை வந்து என்னால் மாற்ற முடிஞ்சா நான் ஒரு மெக்கானிக்ஸ்டே போயிருக்க மாட்டேன். இல்லை அந்த பஞ்சர் என்னால் ஓட்ட முடியும்னா நான் ஒருத்தரை தேடி போயிருக்க மாட்டேன். அந்த இடத்துல ஒருத்தரை நாடி போகிறோம், அது அவரோட வேலைனா அது அவர் வந்து நேர்மையாக ஒழுங்கா நியாயமாக பண்ணணும். நியாயங்கிறது அதுதான். இப்போ ஒருத்தனுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது, ஏமாற்றக்கூடாது. அது வந்து அவங்க செய்கிற தொழிலுக்கு தர்மமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, அந்த டாக்டரை நம்பி தான் போவீங்க சரிங்களா? அவங்க யாருன்னெல்லாம் தெரியாது. உங்ககிட்ட நல்ல ஃபீஸும் வாங்கிட்டு உங்கள் உடம்புல இருக்க பிரச்சனை சரி பண்ணாமல் உங்களுக்கு வீட்டுக்கு அமிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் அப்போ சொல்லுவீங்களா, நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்துட்டு போகணும், எந்த டாக்டர் எப்படின்னு பார்த்துட்டு போகணும், என்ன விஷயத்துக்கு என்ன நம்மளே தெரிஞ்சுக்கணும்? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது ஒரு துறை சார்ந்த ஒரு விஷயம். நம்ம அவரை தான் நாடி போயாகணும். பைக் ஓட்டுற எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ பஞ்சர் போட தெரிஞ்சவருக்கு இன்ஜின் வேலை பார்க்க தெரியாது, இன்ஜின் வேலை பார்க்க தெரிஞ்சவருக்கு பஞ்சர் போட தெரியும். இந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியமே கிடையாது. நம்ம தெரியாதனால தான் ஒருத்தர் நாடி போறோம். தெரிஞ்சிருந்தா நான் வீட்டிலேயே பண்ணியிருப்பேன் சரிங்களா? இதுதான் உண்மை. அதனால இந்த வந்து சில்லறத்தனமான கமெண்ட் தயவு செஞ்சு போடாதீங்க. எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே போடாதீங்க. இன்னொரு சில கமெண்ட்ஸ் எப்படி வருது, உனக்கு பைக் ஓட்டவே தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு சுத்தமாக புரியல. என்னன்னா, ஒரு கெட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன், இந்த பிரச்சனை யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் போடுறான் உனக்கு வந்து பைக் ஓட்டவே தகுதி கிடையாது அப்படின்ட்டு. எந்த மாதிரி மக்களோட மனநிலை இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அந்த கமெண்ட்லாம் பார்த்து. அதுக்கு உண்மையாக அஃபண்ட்லாம் ஆகல, எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நான் தெளிவாக இருக்கேனா இல்லை அவனுங்க தெளிவாக இருக்காங்களே எனக்கு சுத்தமாக புரியல. இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணாரு, எப்படின்னா, தம்பி வந்து நீ ரொம்ப ஆதங்கப்படுற, ப்ராப்பராக வந்து நீ ஒரு கடையில் போய் டயரை வாங்கிட்டு போய் லோக்கல் மெக்கானிக் ஷெட்டில் போய் மாற்ற சொல்லியிருந்தா 100 200 மாற்றிட்டு வந்திருக்கலாமேப்பா, எதுக்குப்பா 2800 கொடுத்தேன்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. நான் ஒன்றும் வண்டியை சர்வீஸ் கொடுக்க போல சரிங்களா? நான் வந்து ஒரு வேலை விஷயமா போனேன். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. ஸோ நானும் என் பைக்கு எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா 2020 வாங்கி நான் அப்போவே வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ கூட வரும்னு நினைக்கிறேன். 2020 வாங்கின வண்டி, எனக்கு அந்த வண்டியை மெயின்டைன் பண்ண தெரியாதா? கிட்டத்தட்ட அது 50,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு. இந்த 50,000 கிலோமீட்டர் நான் சர்வீஸ் பண்ணாமையா ஓட்டியிருப்பேன், இல்ல அதுக்கு எதுவும் ஸ்பேர் மாத்தாமையா ஓட்டியிருப்பேன், அதுக்கு எதுவும் காஸ்ட் செக் பண்ணாமையா ஓட்டியிருப்பேன். சீரியஸா எனக்கு சுத்தமா புரியல. அதை பத்தின ஐடியாவோட பேசுறாங்களா, நம்ம என்ன வேணா சொல்லுவோன்ற மாதிரி போடுறாங்களான்னு எனக்கு தெரியல. சீரியஸா தெரியல. அந்த வீடியோல கூட நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். நான் இந்த டேட்ல போனேன், இன்னைக்கு மாட்டேன், எதுவுமே இருந்திருக்காது. இதை பார்த்து செக் பண்ணி வாங்குன்னு தான் சொன்னேன். அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி தான் வந்துச்சு. சப்போர்ட் பண்ணவங்களும் ரொம்ப நன்றி. இதை பார்த்து யாருக்காவது நாளைக்கு டயர் மாற்ற போகும்போது அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஞாபகம் வந்து அவங்க அதை பத்தின நாலேஜோட இது என்னன்னு கேட்டாங்கன்னா எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் தான். இதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹர்ட் பண்ணாதீங்க. இதை வந்து நான் அன்னைக்கே ஷூட் பண்ணி எல்லாத்தையும் சொன்னேன் தான். பட் ஆனால் ஷார்ட்ஸில் வந்து 1 minute தான் போட முடியுங்கிறதுனால அதெல்லாம் கட் பண்ணி தூக்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் வேணா லாஸ்ட்டாக அந்த வீடியோ போடுறேன், அந்த ஃபுல் வீடியோ வேணா பாருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுக்கு கருத்து ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நன்றி, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பை பை கைஸ். ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ தான், யாரும் தள்ளி விட்டுறாதீங்க. எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன பிரச்சனைனா, என் வண்டியை பற்றி உங்களுக்கு தெரியும், பேக் டயர் வந்து பஞ்சர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த அண்ணா வச்சு கூட. இப்போ அதில் என்ன பிரச்சனைனா, அந்த பஞ்சர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி பஞ்சர் ஆச்சு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி ஓயாமல் பஞ்சர் மாற்றிட்டே இருக்க வேணான்னு சொல்லிட்டு டயரே மாற்றிடலான்ட்டு டியூப்லெஸ் போட்டுருங்கன்னு. இது உங்களுக்கு இதில் போட்டிருக்கா டியூப்லெஸ்ன்னு எழுதியிருக்கா. இதில் தான் ஒரு பஞ்சாயத்து. என்னென்னா, நான் டயர் வந்து பஞ்சர் ஆகும்போது நான் எங்கள் ஏரியா தாம்பரம், நான் தாம்பரத்துலேருந்து இதுக்கு போயிட்டேன், அது இந்த ஏரியாடா சைதாப்பேட்டில் போய் மாட்டிக்கிட்டேன். அப்போ பஞ்சர் ஆச்சு. என்னால் அங்கேருந்து தள்ளிட்டும் வர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து அங்கேயே மாற்றிருங்கன்னு சொல்லிட்டு மாற்ற சொல்லிட்டேன். இப்போது இதில் என்ன கோளாறு பண்ணியிருக்கானா அவன், இதை நான் மாற்றி ஒரு 2-3 மாதம் இருக்காதா, 2-3 மாதம் இருக்கும். ஃபஸ்ட்டு டியூப்லெஸ் போட்டிருந்தேன். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து நான் டியூப் தான் போட்டிருந்தேன். டியூப்லெஸ் போடுங்கன்னு நான் சொல்லிட்டேன்.
அவன் டியூப்லெஸ் வாங்கி போட்டு ஃப்ரண்ட் டயரை வாங்கி போட்டிருக்கான். அதுவும் இந்த ஓரியன்டேஷன் இங்கே வா எடுத்துருவான் அந்த வீடியோவை. முன்னாடி இல்லை, இதில் இருக்குது பாருங்க, அந்த ஃப்ளாஷ் ஒன்று ஆன் பண்ணிக்கும். அது தெரியுதா பாரு, கிட்ட கொண்டு வா. இதில் உங்களுக்கு போட்டிருக்கா ஃப்ரண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரொட்டேஷன் சொல்லிட்டு அம்புக்குறி இந்த பக்கம் போட்டிருக்கா. ஆனால் அந்த ரொட்டேஷன் வந்து அம்புக்குறி பேக் சைடு வரணும், அம்புக்குறி இந்த பக்கம் வரணும். எங்களுக்கு இது ஏன் இப்போ தெரியும்னா, இப்போ காற்று இறங்கிட்டே இருக்குது. நான் வந்து பஞ்சர் இப்போ மறுபடியும் ஒரு வேளை டியூப்லெஸில் வந்து எதாவது குத்தி பஞ்சர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பஞ்சர் கடைக்கு போனேன். ஃபுல்லாக தண்ணி அடித்து செக் பண்ணி பார்த்தாங்க, பஞ்சர்லாம் எதுவும் இல்லைன்ட்டாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், இது வந்து ஃப்ரண்ட் வீலோட டயரு, அதை பேக்கில் போட்டிருக்காங்க, அதுவும் திருப்பி போட்டிருக்காங்க, அதனால் உங்களுக்கு காற்று இறங்க தான் செய்யும், வேறு எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே காற்றடிச்சு ஓட்டுங்க, அப்படி இல்லைனா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே காற்றடிச்சு ஓட்டுங்க, அப்படி இல்லைனா உள்ளே டியூப் வாங்கி போடுங்கன்னு சொல்லியிருக்கானுங்க. இப்போ இதுக்கு வந்து நான் கொடுத்த காசு வந்து 2800 கண்டிப்பாக இது என்ன ஸ்கேம் பண்ணிட்டான் தான், பயங்கரமான ஸ்கேம். ஏன்னா அந்த நிலமையில் என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது, வண்டியை டோ பண்ணிவிட்டும் வர முடியாது, தள்ளிட்டு வர முடியாது. பக்கத்து ஏரியா ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோன்னா தள்ளிட்டு கூட வந்துடலாம், இல்லை டோ பண்ணிட்டு வந்துடலாம். நான் மாட்டது சைதாப்பேட்டில், என் வீடு தாம்பரத்தில், நான் எப்படி வந்து போக முடியும்? என்ன ஹைலைட்னா, இப்போ வந்து காற்று இறங்குன்னு சொல்லிட்டு காற்றடிக்கு போய் அவன்கிட்ட எல்லாம் போலமே, அவன் எல்லாமே கேட்டு ஐயோ அப்படியே அப்புறம் சொல்லிட்டு இது அதே சொல்கிறேன், காற்றடிச்சு எல்லாமே ஸ்கேம். இதில் பயங்கரமான ஸ்கேம் என்னென்னா, இது நான் பஞ்சர் போடணும்னு ஒரு கடைக்கு போய் உட்காந்து கேட்டுட்ருக்கேன். அவன் எல்லாம் பார்த்து வெறும் தண்ணி மட்டும் அடித்து பார்த்துட்டு பேக்டீரியில் காற்று அடிச்சு 20 ரூபா வாங்கிட்டான். அட பாவீங்களாடே, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு. பாவம் பண்ணி அடி சொல்லிட்டாங்க. அவன் என்ன பாவமாக்கிட்டு கடைசியில் நான் ஐ எம் ஜோக் டு யூ அந்த மாதிரி நின்றுட்டுருக்கேன். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். நீங்களும் டயரை தான் வாங்குறீங்க இல்லை டயரை தான் மாற்ற போய்ங்கன்னா இந்த இது முக்கியமாக கவனிங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் அதில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது என்ன டயரு, என்ன டைமென்ஷன் எல்லாம் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் தான் போடுறாங்களா, பேக் டயர் போடுறாங்களா, இல்லை அது முன்ன பின்ன ஓரியன்டேஷன் மாற்றி போடுறாங்களான்னு இதை பற்றி யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து இதை நான் அடிப்பட்டு கற்றுக்கிட்டேன், அதனால் இது உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் இதை அவேர்னஸ் ஆகிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் வேறு வண்டி பார்த்துட்டேன், இந்த வண்டியை மாற்ற போகிறேன். ஸோ அதையும் ஃப்யூச்சராக என்னென்னு காட்டுறேன். தேங்க்யூ.